ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം 5ാவது സ്കന്ധത്തിലെ 14ാவது അധ്യായം. വ്യാസഭഗവാൻ ഇங்கே കഥകളെ വർണ്ണിക്കുന്നതിനാല വ്യാസ ഉവാച. 1ാவது ശ്ലോകം. ദുർമുഖം നിഹതം ശ്രുത്വാ महिष क्रोधमूर्छिता उवाच दानवान् सर्वान् किं जातमिति चासकृत्. उवाच दानवान् सर्वान् किं जातम् इति च असकृत्. துர்முகன் கொல்லப்பட்டான் அப்படின்னு தெரிஞ்ச மகிஷன் ரொம்ப கோபமுள்ளவனாய் தீர்ந்தான். எல்லா அசுரர்கள்கிட்டையும் அங்க என்ன நடந்தது, எங்க நடந்தது, அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத மறுபடியும் கேட்கவும் செஞ்சான், கேட்டு தெரிஞ்சுக்கவும் செஞ்சான். 2வது ஸ்லோகம். நிஹதௌ தானவௌ சூரௌ ரணே துர்முக பாஷ்கலௌ தன்யா தத்பரமாச்சர்யம் பஷ்யந்து தெய்வசேஷ்டிதம். அசுர வீரர்கள் ஆன பாஷ்கலனும் துர்முகனும் രണ്ടുപേരും യുദ്ധത്തില് കൊല്ലപ്പെട്ട ഒരു സ്ത്രീയാക്കും രണ്ടുപേരെയും കൊന്നിരിക്കുന്നത്. അതവിടെ ആശ്ചര്യം വേറെ എന്നവാക്കും ഇருக்கு. இது விளையாட்டம், விதியோடு விளையாட்டம் தான் இது அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயன் கிட்ட சொல்றார். 3வது ஸ்லோகம். காலோஹி பலவான் கர்த்தா சததம் சுகதுக்கயோ நராணாம் பரதந்திராணாம் புண்ணியபாபானுயோகதா. இந்த பிரகிருதியில வாழற மனுஷாளுக்கு புண்ணிய பாபங்களுக்கு தகுந்த மாதிரி எப்பவும் சுகதுக்கங்கள் கொடுக்கிற காலம் அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. 4வது ஸ்லோகம். நிஹதௌ தானவ ஸ்ரேஷ்டௌ கிம் கர்த்தவ்யமத பரம் ப்ருவந்து மிலிதா சர்வே യദ്യുക്തം കാര്യസങ്കടേ. അസുര ശ്രേഷ്ഠர்களான രണ്ടുപേരും കൊല്ലപ്പെട്ട. ഇനി എന്നവാക്കം ചെയ്യണം, இந்த ஆபத்துல யுக்தமானது என்னவாக்கும் நீங்கள் எல்லாரும் கூடி யோசனை பண்ணி சொல்லுங்கோம் அப்படின்னு மகிஷன் இங்க அந்த அசுரர்களோடு சபையில சொன்னான். 5வது ஸ்லோகம். ஏவம் ப்ருவதி ராஜேந்திரே மகிஷேதி பலான்விதே சிச்சுராக்யஸ்து சேனானி ஸ்தம்முவாஜ மகாரதா. அதிபலவானான மகிஷ ராஜா இப்படி சொன்னோன சிச்சுரன் அப்படின்னு பேர் இருக்கிற மகாரதனான சேனாபதி அவர்கிட்ட இப்படி சொன்னார். 6வது ஸ்லோகம். ராஜன்னஹம் ஹனிஷ்யாமி காச்சிந்தா ஸ்திரீ விஹிம்சனே இத்யுக்த்வா ஸ்வபலைர்யுக்தா பிரயயௌ ரத சம்ருதா. ராஜாவே, நான் அவளை கொல்லறேன், ஒரு பெண்ணை கொல்லணுமா அப்படின்னு எல்லாம் சிந்தனை பண்ணுறதுல என்ன காரியமாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சேனாபலத்தோடு கூட்டிட்டு ரதத்துல ஏறிண்டு சிச்சுரன் யுத்த பூமிக்கு போனான். 7வது ஸ்லோகம். த்விதீயம் பார்ஷ்ணிரக்ஷம் து கிருத்வா தாம்ரம் மகாபலம் மகதா சைன்யகோஷேன
புரையன் ககனம் திஷா. மகாபலவானான தாமரனை சப்போர்ட் பண்ணுற சைன்யத்தோடு நாயகனாக்கி நிறுத்திண்டாக்கும் சிச்சுரன் யுத்தத்துக்கு கிளம்பினது. அந்த பெரிய சைன்யங்களோட கோஷம் எல்லா திக்குகளிலையும் வானத்திலையும் முழங்கி கேட்டது. 8வது ஸ்லோகம். தமாகச்சந்தமாலோக்ய தம் ஆகச்சந்தம் ஆலோக்ய. தேவி பகவதி சிவா சகார சங்கஜ்யாகோஷம் கண்டாநாதம் மகாத்புதம். சகார சங்கஜ்யாகோஷம் கண்டாநாதம் மகா அத்புதம். தமாகச்சந்தமாலோக்ய தேவி பகவதி சிவா சகார சங்கஜ்யாகோஷம் கண்டாநாதம் மகாத்புதம். அசுரன் வரத பார்த்துட்டு மங்களஸ்வரூபியான பகவதி தேவி ஆச்சரியகரமான சங்கநாதத்தை முழக்கினா, மணிநாதத்தை முழக்கினா. ஜியாகோஷம் அப்படின்னாக்கா அட்டாட்டஹாசம் முழக்கினா. இடிநாதம் மாதிரி இருக்கிற அந்த தேவியோடு அட்டாட்டஹாசத்தை முழக்கினா. 9வது ஸ்லோகம். தத்ர சுஸ்தேன சப்தேன தேஜ சர்வே சுராரயா கிமேததிதி பாஷந்தோ துத்ருவோர்பய கம்பிதாக. அந்த சப்தம் கேட்டு அசுரர்கள் எல்லாம் பயந்து நடுங்கினா. என்னவாக்கும் இந்த சப்தம் அப்படின்னு நினைச்சு பயந்து எல்லாரும் 4 பக்கமும் ஓடினா. 10வது ஸ்லோகம். சிச்சுராக்கியஸ்து தான் திருஷ்ட்வா பலாயன பராயணான் உவாஜாதீவ சம்க்ருத்த கிம்பயம் சமாகதம். ஓடி போற அசுரர்களை பார்த்து சிச்சுரன் கோபத்தோடு கூடிட்டு கேட்டான், என்னத்துக்காக உங்களுக்கு எல்லாம் இப்படி பயம் வருது? 11வது ஸ்லோகம். ஆத்யைவாஹம் ஹனிஷ்யாமி அத்ய ஏவ அஹம் ஹனிஷ்யாமி பானைஹி பாலாம் மதோன்னதாம். அத்யைவாஹம் ஹனிஷ்யாமி பானைர்பாலாம் மதோன்னதா திஷ்டந்த்வத்ர பயம் த்யக்த்வா தைத்யா சமரமூர்தனி. இப்பவே நான் அந்த அகங்காரத்தோடு கூடியிருக்கிற பாலிகைய அம்புகளால கொன்னிடுறேன். அசுரர்களே, இந்த போர்க்களத்திலேயே நில்லுங்கோ, யாரும் ஓடி போகாதங்கோ. 12வது ஸ்லோகம். இத்யுக்த்வா தானவ ஸ்ரேஷ்டஸ்தாபவானிர்பலான்விதா ஆகத்ய சங்கரே தேவீமித்யுவா ஜகதவ்யதா. இப்படி சொல்லிட்டு அந்த அசுரன் அம்பும் வில்லும் கையில் எடுத்துட்டு சைன்யத்தோடு கூட்டிட்டு போர்க்களத்துல போய் சேர்ந்தான். தேவி கிட்ட தைரியத்தோடு கூட்டிட்டு இப்படி சொன்ன. 13வது ஸ்லோகம். கிம் கர்ஜசி விஷாலாட்சி பீஷயந்தி தரான் நரான் நாஹம் பிபேமி தன்வங்கி ஸ்ருத்வா தேத்ய விஜேஷ்டிதம். ஹே அழகி, அடுத்தவாளை பயமுறுத்துறதுக்காயிட்டு நீ என்னத்துக்காக்கும் இப்படி அட்டாட்டஹாசம் போடுறாய்? எதுக்கு இப்படி அலறாய் அப்படின்னு சிச்சுரன் கேட்டான். உன்னோட அட்டாட்டஹாசம் கேட்டொன்னும் இந்த நான் பயந்துக்க மாட்டேன். 14வது ஸ்லோகம். ஸ்திரீவதே தூஷணம் ஞாத்வா ததைவா கீர்த்தி சம்பவம் உபேட்சாம் குருதே சித்தம் மதியம் வாமலோச்சனே. பெண்களை கொல்லறது தோஷமாக்கும் அப்படின்னு தெரியறதுனாலையும்
துஷ்கீர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலையும், ஹே அழகி, என்னோட மனசு ஒன்று தயங்கினது உண்மைதான். உன்னை கொல்லறதுக்கு கொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு தயக்கம் எனக்கு உண்டாச்சு. 15வது ஸ்லோகம். ஸ்திரீணாம் யுத்தம் கடாட்சைச்ச ததா ஹாவைச்ச சுந்தரே ந சஸ்திரைர்விஹிதம் க்வாபி த்வாத்ரிஷீணாம் கதாச்சனா. ஏ அழகி, பெண்கள் யுத்தம் பண்ணுறது அவளோடு கடக்கண் பார்வையாலையும் சேஷ்டகளாலையும் எல்லாமாக்குமே, சரீர சேஷ்டகளாலையும் எல்லாமாக்குமே அடுத்தவாகிட்ட பெண்கள் யுத்தம் பண்றது. ஒன்ன மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒருபோதும் ஆயுதத்தால இருக்கிற யுத்தம் சொல்லப்பட்டிட்டில்லை. 16வது ஸ்லோகம். புஷ்பைரபிநயோத்தவ்யம் கிம் புனர் நிஷிதைஷரை பவாத்ரிஷீணாம் தேஹேஷு துனோதி மாலதீதளம். பூக்களால கூடியும் பொருத கூடின திராணி இல்லாதவா எப்படியாக்கும் ஷார்ப்பான அம்புகளை பிரயோகிப்பா. சாஃப்டா இருக்கிற பூக்களால கூடியும் அடுத்தவா கிட்ட யுத்தம் பண்றதுக்கு தெரியாதவா எப்படியாக்கும் ஷார்ப்பான அம்புகளால யுத்தம் பண்ணுவா. ஒன்ன மாதிரி இருக்கிறவாளோடு ரொம்ப சாஃப்டா இருக்கிற உடம்பு, அந்த உடம்பு அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்ட். பிச்சகப்பூ கூடியும் உன்னோட உடம்ப சின்னமா காயப்படுத்திடும். 17வது ஸ்லோகம். திக்ஜன்ம மானுஷே லோகே ಛಾತ್ರ ಧರ್ಮ ಅನುಜೀವಿನಾಂ ಲಾಳಿತಃ ಅಯಂ ಪ್ರಿಯಃ ದೇಹಃ ಕೃಂದನೀಯಃ ಶಿದೈಃ ಶರೈಃ. ದಿಗ್ಜನ್ಮ ಮಾನುಷೇ ಲೋಕೆ ಛಾತ್ರ ಧರ್ಮಾನುಜೀವಿನಾಂ ಲಾಳಿತೋಯಂ ಪ್ರಿಯೋ ದೇಹ ಕೃಂದನೀಯ ಶಿದೈ ಶರೈಃ. இந்த உலகத்துல க்ஷத்ரிய தர்மம் அனுசரிக்க வேண்டின மனுஷாலோட வாழ்க்கை எந்த அளவுக்கு கஷ்டம். ரொம்ப அழகா பாதுகாக்கப்படுற இந்த சரீரம் ஷார்ப்பான ஆயுதங்களால குத்தி தொலைக்க வேண்டி வருது. இந்த சரீரத்தை பரிபாலனம் பண்றதுக்கு ஆயிட்டாக்குமே நல்ல உணவெல்லாம் நம்ம சாப்பிடுறோம். அப்படி நன்னா சாப்பிட்டு பரிபாலனம் பண்ணுற இந்த சரீரத்தை ஷார்ப்பான ஆயுதங்களால குத்தி நோவிக்க வேண்டி வருது. க்ஷத்ரிய தர்மப்படி யுத்தம் அப்படிங்கிறது மஸ்ட். 18வது ஸ்லோகம். தைலாபியங்கை புஷ்பவாதை ததாமிஷ்டான்ன போஜனை போஷிதோயம் பிரியோ தேஹோ காதனீய பரேஷுபி. நன்னா எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிச்சு அழகான சுகந்த லேபனங்கள் எல்லாம் பூசிண்டு ரொம்ப ரொம்ப பிரியமான உணவெல்லாம் சாப்பிட்டு புஷ்டிப்படுத்தின சரீரம் அடுத்தவாளோடு ஷார்ப்பான அம்புகளால முறியறதே. 19வது ஸ்லோகம். தேஹம் சித்வாசி தாராபிர் தேஹம் சித்வா அசி தாராபிஹி தனபிருத் ஜாயதே நரா தனபிருத் ஜாயதே நரஹ திக்தனம் துக்கதம் பூர்வம் பశ్చాத் கிம் சுகதம் பவேத். அழகான இந்த சரீரம் ஷார்ப்பான வாளால வெட்டி போட்டுட்டும்
മനുഷ്യൻ ധനത്തെ സമ്പാദിക്കത്താൻ ചേരാൻ ആരംഭത്തിലെ ഉണ്ടാകറ ഒരു ചില ദുഃഖം, ആരംഭത്തിലെ ദുഃഖമുണ്ടാക്കറ ധനം കടസിയിലെ സുഖത്തെ തറതാക്കുമ. 20ാவது ശ്ലോകം. ത്വമാപ്യൈജ്ഞൈവ വാമോരോ യുദ്ധമാകാംക്ഷതേയത സുഖം സംഭോഗജം ത്യക്ത്വാ ഖം ഗുണം വേത്സി സങ്കരേ. ഏ അഴകി, നീയും ബുദ്ധിയില്ലാത്തവളാക്കും. നീ യുദ്ധമാക്കുമേ ആശപ്പെടുறாய். இந்த ശരീര സൗഖ്യத்துக்கு അപ്പാർപ്പെട്ടതായിട്ട് യുദ്ധത്തിലെ നീ എന്നെ സുഖമാക്കും കാണറായി.